ஹலோ! கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வரலான்னு சொல்லி டிமார்ட் போயிருந்தேங்க. அது டிமார்ட் உள்ள போனவே சின்ன பர்ச்சேஸ் வந்து பெரிய பர்ச்சேஸா மாறிரும். ஸோ, அது மாரி தான் கொஞ்சம் கிச்சன்ல ஆர்கனைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கிச்சன் கண்டெய்னர் அந்த பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். ஸோ, வாட்டர் பாட்டில் பார்த்தோன்னே சும்மா இருப்போமா, ஓடி போய் ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ, இப்போ திங்ஸ்லாம் வாங்கிட்டு அதெல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணிட்டுருந்தோம். நடுவுல வந்து ஒரு குட்டி வந்து ரேப்பர் எனக்கு கிடைச்சிட்டான். பபிள் ரேப்பர் கிடைச்சா நம்ம சும்மா விடுவோமா, அத வச்சு நாங்க வந்து கொஞ்ச நேரம் அத வச்சு ப்ளே பண்ணிட்டுருந்தேன். ஸோ, வந்து இப்போ நான் ஒரு சூப்பர் ஐடியா உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. ஸோ நம்ம க்ரோசரி எல்லாம் வந்து பேக் பண்ணி வரும் இல்லையா பேக்கெட்ஸில். ஸோ அதோட நேம் எல்லாமே வந்து அந்த பேக்கில் இருக்கும். ஸோ அதை நம்ம கட் பண்ணி நம்ம என்ன க்ரோசரி வந்து என்ன வந்து திங்ஸ் நம்ம அந்த பாட்டிலுக்குள்ளே போடுறோமோ அதோட நேம் வந்து நம்ம அதில் மேலே ஒட்டி வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கன்ஃபியூஸ் இல்லாமல் நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். முக்கியமாக வந்து மசாலா பொருட்கள், ஒயிட் ஃப்ளார்ஸ் எல்லாமே நம்மளுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ வந்து நம்ம இல்லாத டைமில் ஹஸ்பண்ட்ஸோ வேறு யாராச்சும் நம்ம வந்து கிச்சனில் வந்து யூஸ் பண்ணும்போது அது ரொம்ப கன்ஃபியூஷன் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ வந்து இது வந்து எங்கள் சித்தி வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போது அவங்க ஃபாலோ பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மெத்தடை நானும் ஃபாலோ பண்ணேன். பாய்.